வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மயிலிறகின் மகத்துவங்கள் பற்றி பார்ப்போம். இந்து மதத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் மகிமையும் இருக்கிறது. பல கடவுள்கள் மிருகங்களையும் பறவைகளையும் தங்களின் வாகனமாக கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலானவை ஆபத்தான மிருகங்களாக இருக்கும். ஆனால் சில வாகனங்கள் அழகானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டமான பொருட்கள் எனும் போது அதில் முக்கிய இடம் வகிப்பதாகத்தான் மயிலிறகு இருக்கிறது. இந்து மதத்தில் மயிலிறகுக்கென தனி முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனெனில் அது பல கடவுள்களின் வாகனமாகவும் அடையாளமாகவும் திகழ்கிறது. அதனால் அதனை வீட்டில் வைப்பது பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள். இந்த பதிவில் மயிலிறகின் முக்கியத்துவம் மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியே மேலும் பார்க்க இருக்கிறோம். மயில் பாதுகாப்பு மற்றும் கவசத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது மனக்குழப்பங்களில் இருந்து பாதுகாக்கும் என்று கூறப்படுகிறது. இந்து புராணங்களின்படி எங்கள் வீட்டில் மயிலிறகு வைப்பது எங்கள் இல்லத்தை எதிர்மறை சக்திகளில் இருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது. மயிலிறகுகள் இந்தியாவில் அதிகம் மதிக்கப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. தமிழ் கடவுள் முருகன், தேவர்களின் அதிபதி இந்திரன் ஆகியோர் மயிலை வாகனமாக பயன்படுத்துகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா தனது கிரீடத்தில் எப்பொழுதும் மயிலிறகை வைத்திருப்பார். இது அவரின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. இவ்வாறு அனைத்து விசேஷங்களிலும் அலங்கார பொருட்களில் மயிலிறகு பயன்படுத்தப்படுகிறது. அதன் முக்கிய நோக்கம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த ஆசியாவிலும் மயிலிறகு அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த ஒரு மகத்துவமான பொருளாக இருக்கிறது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுகளின் தொடக்கத்தில் மேற்கு நாடுகளில் மயிலிறகு துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். மயிலிறகின் மகத்துவம் பற்றி கிரேக்க புராணத்தில் மயிலிறகு ஹெரா என்னும் கடவுளுடன் தொடர்புடையது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹெரா ஆர்கஸ் எனும் 100 கண்களை உடைய கடவுளிடமிருந்து மயிலை உருவாக்கியதாக கிரேக்க புராணங்கள் கூறுகிறதாம். இது சொர்க்கத்தின் வாசலாகவும் நட்சத்திரத்தின் கண்களாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு இந்து புராணங்களின்படி மயிலிறகிற்கும் செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி தேவிக்கும் தொடர்பு இருக்கிறதாம். இது அதிர்ஷ்டம், செல்வம், இரக்கம் மற்றும் பொறுமையின் அடையாளமாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அனைத்து குணங்களும் வேண்டும் என்பவர்கள் பூஜை அறையில் இதனை வைத்து வழிபடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று புத்த மதமும் மயிலிறகுக்கு ஒரு விளக்கம் தருகிறது. புத்த மதத்தில் மயிலிறகிற்கு வெளிப்படை தன்மை என்று பொருளாம். ஏனெனில் அவை தங்கள் வாளை காட்டும் போது அனைத்து இறகுகளையும் விரிக்கிறது. இவ்வாறு கிறிஸ்தவ மதத்தில் மயிலிறகு மறு ஜென்மம் மற்றும் அமரத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. அழியாமை பற்றிய போதனைகள் கிறிஸ்தவ மதத்தில் மிகவும் முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.